திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். லூக்கா 23 அதிகாரம் வசனம் 27 மற்றும் 28. Praise the Lord. Thank you, Jesus. பரிசுத்த தேவனுடைய ஒரே பேரான மைந்தர் இயேசு கிறிஸ்து மனிதராக துக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். மாத்திரமல்ல, உலக மக்கள் அனைவரின் பாவங்களையும் அக்கிரமங்களையும் சாபங்களையும் தம்மேல் ஏற்றுக்கொண்டவராக தம் மரணத்திற்கான சிலுவையை சுமந்து எருசலேமின் வீதிகளின் வழியாக சென்றார். இந்த துயர காட்சியை கண்டு அவரை நேசித்த திரள் கூட்டமான மக்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். புலம்பி அழுகிற ஸ்திரீகளை கண்ட ஆண்டவர் இயேசு அவர்களிடமாய் திரும்பி, எருசலேம் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஏன் கூறினார்? அதற்கான காரணம், ஆண்டவர் இயேசுவின் சிலுவை மரணத்தின் வழியாகவே உலக மக்களின் பாவத்தை நீக்க முடியும். அதற்காகவே அவர் வந்தார். தாம் உயிர்த்தெழுந்து தம்மை தேவன் என்று உறுதி கொடுத்த அவர் மரிக்க வேண்டும். ஆகவே தான் தம் மரணத்தால் இலவசமாய் அளிக்கும் இரட்சிப்பை இந்த எருசலேம் குமாரத்திகளும் அவர்கள் பிள்ளைகளும் பெற வேண்டும். அதற்காக அவர்கள் அழ வேண்டும். அவர்களின் பரிதாப நிலைக்காக அழ வேண்டும் என்றும் தமக்காக அழ வேண்டாம் என்றும் கூறினார். அன்று மாத்திரமல்ல, இன்றும் நாம் ஆண்டவருக்காக அழுதாலும் அழாவிட்டாலும் நாம் பாவங்களுக்காக மனம் வருந்தி அழும்பொழுது, அவரிடம் மன்னிப்புக்காக மனம் திருந்தி மன்றாடும் போது அதுவே அவரை சந்தோஷப்படுத்தும். இலவச மன்னிப்பை நன்றியுடன் நாம் பெறுவதற்காக அவர் சந்தோஷப்படுவார். ஆண்டவராகிய இயேசுவே, எங்களுக்காக சிலுவையில் மரித்தவரே, நீர் தரும் சிலுவையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுமந்து உமக்கு சாட்சியாக வாழ எங்களை வழி நடத்தும். ஆமேன். God bless you.